2014 குவாலிஃபயர் நம்பர் 2 சிஎஸ்கே வர்சஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிக்காக முதலாவது பேட் பண்ண வந்தவர் தான் ஷேவாக். ரெண்டு டீமுக்கு முக்கியமான மேட்சாவும் தோத்தா வெளியே போற சிச்சுவேஷனா இருந்துச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இறங்குற ஷேவாக் அவர் ஆடின ஆட்டம் பந்து பவுண்டரி லைனுக்கு பறக்க சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு பதட்டத்தை உண்டு பண்றதுமா இருந்துச்சு. இன்டர்நேஷனல் பவுலரோட ஓவரே அடிச்சு பறக்க விட்டவர். அன்னைக்கு சிஎஸ்கேல பால் போட வந்த பாதி பிளேயர் இந்தியன் பவுலரா இருந்தாங்க. அழகா பந்து போடுற அஸ்வின் ஓவர்ல அடிச்சு 21 பந்துக்கு 50 ரன் கடந்திருந்தாரு ஷேவாக். 7 ஓவருக்கு 80ங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு தேவையானது ஒரே ஒரு விக்கெட். ஆனா ஷேவாக் நிறுத்துற மாதிரி தெரியல. ஷேவாக்கோட விக்கெட் எடுக்க பல ஸ்கெட்ச் போட்டாங்க பவுலர்ஸ். ஆனா அதெல்லாம் அவர்கிட்ட வேலையாகுமா? எந்த பந்து போட்டாலும் பவுண்டரியோட லைனை தாண்டி தான் போய் அடுத்து அஸ்வினுக்கு ஓவர் கொடுத்தாலும் ஒரு ஓவர்ல 6 போறது நிக்கல. எந்த பக்கம் போட்டாலும் அடிக்கிற ஷேவாக்கு என்ன பால் போடலாம்னு தெவிச்சுக்கிட்டு இருந்த நேரம் தான் பவுலர்ஸ் எல்லாம் நல்லா ஆடிக்கிட்டு இருந்த ஷேவாக்க விக்கெட் எடுக்காம மேக்ஸ்வெல்ல விக்கெட் எடுத்துட்டு சீன் போட்டாரு அஸ்வின். அன்னைய டேவ்ல போடப்பட்ட ஓவர்லயே 14வது ஓவர் போட்ட ஜடேஜா ஓவர்ல மட்டும்தான் ரன் அதிகமா போகல. அதிரடியா ஆடிக்கிட்டு இருந்த ஷேவாக்கு 49 பந்துல 99 இருக்கிற டைம்ல 50 பாலுக்கு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. நூறு அடிச்சிருந்தாலும் அவர் ஸ்கோர் அடிக்கிறது அங்க நிக்கல. மேக்ஸ்வெலுக்கு அப்புறமா வந்த டேவிட் மில்லர் அவருடைய ஆட்டத்தையும் ஆரம்பிச்சிருந்தாரு. மைதானத்துல ஷேவாக் நின்னாலும் ஸ்கோர் போர்ட்ல ஸ்கோர் நிக்கிற மாதிரி தெரியல. அடுத்தடுத்த ரன் வந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஃப்ரண்ட் புட்டு பேக் புட்டு இல்லாம நின்ன இடத்துல இருந்தே 6 போர்மா விளாசிக்கிட்டு இருந்தாரு ஷேவாக். இவ்வளவு நேரம் சிஎஸ்கே பவுலரை பத்தம் பார்த்தது பத்தாதுன்னு அடுத்தடுத்த 6 அடிக்க ஆரம்பிச்சிருந்தாரு ஷேவாக். 57 பாலுக்கு 122 ரன் அடிச்சு 53வது பந்துல அவுட் ஆயிருப்பாரு. அந்த கேட்சை கீழே விழுந்து பிடிச்சிருப்பாரு ஃபாஃப் டு பிளஸி. அடுத்து வந்த பேட்டர் எல்லாமே கடைசி ஓவர்ல 6 அடிக்கணும்னு பார்த்து விக்கெட் இழந்தது தான் மிச்சம். 227 சிஎஸ்கே பேட்டருக்கு டார்கெட் கொடுத்திருந்தாங்க பஞ்சாப். மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பந்திலே ஃபாஃப் டு பிளஸி அவருடைய விக்கெட் இழந்து வெளியே இருந்தாரு. அதுக்கடுத்த பேட்ஸ்மேனா வந்தவர் தான் சிஎஸ்கேவோட படைத்தளபதி சுரேஷ் ரெய்னா. ஃபர்ஸ்ட் ஓவர்ல செகண்ட் பந்திலே ஒரு விக்கெட் போயிருந்து அந்த பிரஷர்லாம் பொருட்படுத்தாம வந்த முதல் பந்திலே ஒரு பவுண்டரி அடிச்சிருந்தாரு. சும்மாவே ரன் அடிக்கிற சுரேஷ் ரெய்னாவுக்கு பவர் பிளேல சொல்ல தேவையில்ல. அவர் மீட் பண்ண 4வது பந்தில ஒரு 4 அடிச்சிருந்தாரு. 113க்கு 218 அடிக்கணும். அந்த டைம்ல ஒரு பவுண்டரி அடிச்சிருந்தாரு. பவர் பிளேல பவுண்டரிக்கு அப்புறமா வெளியே ஒரு 6 ஃபுல் ஷாட்ல போயிடுச்சு. 6 பந்துக்கு 19 இன்னும் தேவை 200. மேட்சோட கியரே சேஞ்ச் பண்ணாரு சின்னத்தல ரெய்னா. பவர் பிளே செகண்ட் ஓவர்லயே 21 ரன் அடிச்சு அந்த டீம் பவுலரை வெளுத்து வாங்கியிருந்தாரு. அன்னைக்கு இவர் ஆடின எல்லா ஷாட்டுமே மிடில் ஆஃப் த பேட்லயும் கிளாசிக்காவும் ஒவ்வொரு ஷாட்டும் பார்க்க சூப்பரா இருந்துச்சு. அதுலயும் டவுன் த கிரவுண்ட்ல வந்து அடிச்ச ஷாட் வேற லெவல். ஜம்பிங்ல போட்ட மிச்சல் ஜான்சன் ஓவரையும் விட்டு வைக்கல. ஓப்பனிங் இறங்கின டி ஸ்மித் 8 பாலுக்கு 7 அடிச்சிருந்தாரு. அவரை விட 3 பால் அதிகமா பிடிச்சிருந்த சுரேஷ் ரெய்னா 31 ரன் அடிச்சிருந்தாரு. 4வது ஓவர் 4வது பந்துல ஒரு 6 அடிச்சிருந்தாரு. பஞ்சாப் அணியின் பவுலரை பஞ்சா ஆக்கின தருணம் தான் அது. அடுத்த பந்து 6 தான் விளாசம். சுரேஷ் ரெய்னா பிடிச்சது 15 பால், அவர் அடிச்சது 47 ரன். அடுத்தது இன் அவுட்ல ஒரு 6 அடிச்சு அவருடைய ஆஃப் செஞ்சுரியை மாஸ் பண்ணிருப்பாரு. 16 பந்துக்கு 50 ரன் அடிச்சோம். தலைமை இருந்த ஃபார்முக்கு இறக்கலாமா அடிச்ச அடி பஞ்சாப் கிங்ஸையே பதற விட்டுச்சு. அவர் ஆடின ஆட்டத்திலேயே ஐபிஎல்ல இந்த மேட்ச் தான் கொடூர சம்பவம்னு சொல்லலாம். போடப்பட்ட ஓவர்லயே 6வது ஓவர் வீச வந்த பவுலர் தான் ரொம்ப கவலைக்கிடம். ஏன்னா அந்த ஓவர்ல மட்டுமே ரெய்னா அடிச்ச ரன் 33. அதுல 2 6 5 4 அடங்கும். நோ பாலையும் சேர்த்து ஒரு பவுண்டரி அடிச்சிருந்தாரு. 1 டவுன்ல வந்த ரெய்னா எந்த பவுலரையும் ஓரவஞ்சனம் பார்க்காம வச்சு செஞ்சு விட்டுருந்தாரு. பவர் பிளேக்குள்ளேயே பல 6ம் பல 4மா வந்துகிட்டு இருந்த டைம் பாவமுன்னியம் பார்க்காம அடிச்சு வெளுத்து வாங்கிய ரெய்னா எல்லா பவுலரையும் பதற விட்டுருந்தாரு. சிஎஸ்கேனாவே கண்டினியூவா பர்ஃபார்மன்ஸ் பண்ற ரெய்னா அன்னைய டேவ்ல பவர்ஃபுல்லா ஆடி இருந்தாரு. ஒரு வழியா பவர் பிளே ஓவர் முடிவுக்கு வந்துச்சு. ஸ்கோரும் 100ல வந்துச்சு. சிஎஸ்கேவோட ஸ்கோர் போர்ட்ல 100 வந்திருந்தாலும் அதுல ரெய்னா அடிச்சது 83 ரன். பவர் பிளே முடிச்ச கையோட மெக்லம் ஆன் ஸ்ட்ரைக்ல இருந்தாரு. பவர் பிளே முடிஞ்சு சிஎஸ்கேவுக்கு நல்ல நேரமும் போச்சு. சிங்கிள்ஸ் ஆடி தரேன்னு சொல்லி மெக்லம் ரெய்னாவை ரன் அவுட்ல விட்டுருந்தாரு. பெருமூச்சு விட்ட பஞ்சாபுக்கு பெருமையா இருந்துச்சு அந்த சுரேஷ் ரெய்னா ஆடின ஆட்டம். மொத்தத்துக்கு பஞ்சாப கொலையா கொண்டு எடுத்தாருன்னே சொல்லலாம். 25 பந்துக்கு 87 ரன் அடிச்ச சுரேஷ் ரெய்னா 6 6ம் 12 4ம் விளாசி இருந்தாரு. அதுக்கப்புறமா வந்திருந்த ஜடேஜா 13 பாலுக்கு அப்புறம் தான் ஒரு 6 அடிச்சிருந்தாரு. பொறுமையா ஆடிக்கிட்டு இருந்த மெக்லம் ஃபீல்டர் கையில ரன் அடிச்சு 2வது ரன் ஓடக்குள்ள அவருடைய விக்கெட்டையும் ரன் அவுட்ல விட்டுருந்தாரு. ஜடேஜா டேவிட் கசின் அதுக்கடுத்து வந்த சிஎஸ்கே பேட்டரால உள்ள நிக்க முடியல. அடுத்தடுத்த விக்கெட் இருந்து வெளியேறிக்கிட்டே இருந்தாங்க. ரெய்னா போனதுக்கு அப்புறமா 6 விக்கெட் ஆச்சு சிஎஸ்கேவுக்கு. 29 பாலுக்கு 72 ரன் அடிக்கணும். உள்ள இருக்கிறது டோனி. அடுத்தடுத்த 6 அடிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. 6 அடிக்க அஸ்வின் விக்கெட்டை கொடுக்க பஞ்சாப் ஒரு செலிப்ரேஷனை போட்டாங்க. இது மட்டும் இல்லாம மிச்சல் ஜான்சன் போட்ட பந்து போல்ட்ல போய் வந்ததுனால டோனி விக்கெட் நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரமா பார்த்து அம்பேர்னு சொல்ல டோனியை உள்ள கூப்பிட்டு இருந்தாங்க. சிஎஸ்கேவுக்கு என்னதான் விக்கெட் போயிருந்தாலும் டோனியோட பர்ஃபார்மன்ஸும் அவருடைய பங்களிப்பும் இருந்துச்சு. அவரால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு புஷ் பண்ணி கொண்டு போயிருந்தாரு ஸ்கோர். சுரேஷ் ரெய்னா அடிச்சு அடிக்க 15 ஓவர்ல இந்த மேட்ச் முடிஞ்சிடும் நான் நினைச்சிருந்தேன். அவருடைய விக்கெட்டுக்கு அப்புறமா ஆட வந்திருந்த எல்லா பேட்டரும் பொறுப்பு இல்லாம ஆடுனதுனால ஏகப்பட்ட விக்கெட் போனதுனால இந்த மேட்ச் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. சிஎஸ்கே கையில இந்த மேட்சை தூக்கி பஞ்சாப் கையில கொடுத்துட்டு அவங்க போய் போயிருந்தாங்க. சிஎஸ்கே தோந்திருந்தாலும் சுரேஷ் ரெய்னா உயிர் பயத்தை காட்டிருந்தாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.